இன்னைக்கு ஒரு ஃப்ரீ வெப்சைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ரொம்ப ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூகுள் ஆஃபர்ஸ் ஃப்ரீ வெப்சைட் டு SMEs ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது நவம்பர் 3, 2011 நியூஸ் வந்தது. அதாவது கூகுள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு ஃப்ரீயாக வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தந்திருக்கு. அது சம்மந்தமாக உள்ள நியூஸ் தான் இது. ஸோ இது எப்படி தேடுறது அப்படின்னா, நம்ம ஃப்ரீ கூகுள் வெப்சைட் அப்படின்னு தேடினாலே வந்துடும். கூகுள் பிஸ்னஸ் வெப்சைட் இந்தியா கெட் ஆன்லைன் அப்படிங்கிறது தான் அந்த வெப் அட்ரஸ். ஸோ அந்த வெப் அட்ரஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்தியா கெட் ஆன்லைன் அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ வெப்சைட் வேணுமா அப்படிங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். எஸ், ஐ வாண்ட் ஃப்ரீ வெப்சைட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான டொமைன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. கெட் யுவர் டொமைன், அதாவது உங்களுக்கான அட்ரஸ் வெப் அட்ரஸை இதில் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபில் எ ஃபார்ம், அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது கஸ்டமைஸ் அண்ட் பப்ளிஷ், அதாவது டொமைன் கிடச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் என்னென்ன மாதிரி கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது 3 ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு இந்த வீடியோலையும், நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் அண்ட் பப்ளிஷ் அப்படிங்கிறத என்னோட செகண்ட் வீடியோலையும் நான் அதை பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு நம்ம என்ன மாதிரி வெப் அட்ரஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்தது. ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னா ஹோட்டல் ரிலேட்டடாக உங்களோட பேர் கொண்ட வெப் அட்ரஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் முன்னாடி எவ்வளோ சீக்கிரமாக அந்த வெப் அட்ரஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் பேர்லேயே வேறு வெப் அட்ரஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப் அட்ரஸ் வேறு யாரும் புக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வெப் அட்ரஸ் கிடைக்காது. ஸோ அந்த வெப் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன, டொமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ளாட் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு அட்ரஸ் வாங்குறது மாதிரி. ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு எடுத்துக்குவோம். நம்ம தமிழ் மொழியின் பேர்லேயே உள்ள ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் டொமைன் தேடி பார்ப்போம். TAMIL HOTEL ஹோட்டல் அப்படிங்கிற இப்போ இந்த வெப் அட்ரஸ் .in www.tamilhotel.in அப்படிங்கிற வெப் அட்ரஸ் கிடைக்குதான்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த tamilhotel.in www.tamilhotel.in அப்படின்ற வெப் அட்ரஸ் இஸ் அவைலபிள். ஸோ அவைலபிள் இருந்தது, நாட் அவைலபிள்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஹோட்டல் WL போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பல்வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த வெப் அட்ரஸை நீங்கள் சர்ச் பண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த முதல் வார்த்தையை கிடைக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போக வேண்டும். இப்போ இதுதான் 2வது ஸ்டெப். அந்த 2வது ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட கம்பெனி நேம் என்ன, உங்களோட பேன் கார்டு ஐடி என்ன, பிஸ்னஸ் என்ன கேட்டகரி, ஹோட்டல் பிஸ்னஸ் கேட்டகரியா அப்படிங்கிறது சம்மந்தமாக, எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, உங்கள் கம்பெனி அட்ரஸ் என்ன, அதாவது உங்களோட பிஸ்னஸ் எங்கே ரன் ஆகுதோ அந்த அட்ரஸ்ஸு, எந்த ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் எதன் மூலியம் வேர் டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் வெப்சைட், எதன் மூலியமாக இந்த ஃப்ரீ வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ரெஸ்ன்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன, உங்களோட ஃபுல் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, லாகின் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் அந்த இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற லெட்டர்ஸை நம்ம இதில் கரெக்டாக டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஐ அக்செப்ட் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நம்மளோட வெப் அட்ரஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம கம்பெனி அட்ரஸ் tamilhotel.private limited, பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் கேட்டகரி ஹோட்டல், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி 10 to 15, உங்கள் கம்பெனி அட்ரஸ், ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி சென்னை, ஜிப் கோட் 1040, ஃபோன் நம்பர் 9551419636 ப்ரெஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் தமிழ் ஹோட்டல், அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் குடிச்சதுக்கப்புறம் உங்களோட இப்போ வெப் அட்ரஸ் கிடச்சிருச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ திருப்பியும் இந்த ஹோம் பேஜே வந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வெப் அட்ரஸ் tamilhotel@gmail.comக்கு நம்ம சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலில் போய் அவங்க இதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு
ஜிமெயிலில் இன்பாக்ஸில் உங்களுக்கு அதுக்கான பாஸ்வேர்டு வரலன்னா நம்ம போய் ஸ்பேமில் செக் பண்ணணும். ஸ்பேமில் ஒரு சில சமயம் இன்பாக்ஸில் வராமல் ஸ்பேமில் இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பேமில் அதுக்கான வெப் அட்ரஸ்க்கான அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன், யுவர் நியூ வெப்சைட் tamilhotel.in அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வெப் அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த tamilhotel.in யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டொமைன் tamilhotel.inன்றது கிடச்சிருச்சு. ஃப்யூச்சரில் உங்களோட வெப்சைட்டு இனிமேல் www.tamilhotel.in. இதுக்கு எப்படி நீங்கள் இப்போ உங்களோட வெப்சைட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் எப்படி உள்ள போடணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூசர் நேமும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் சைன்இன் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம போய் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கான டொமைனை கொடுக்கணும். tamilhotel.in அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டொமைன். இதுக்கான யூசர் நேம் என்ன அப்படின்னா tamilhotel. இதுக்கான யூசர் நேம் என்ன அப்படின்னா tamilhot அப்படிங்கிறதா யூசர் நேம். tamilhot. இதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து FC4NXNP369 அப்படிங்கிறது தான் இதுக்கான பாஸ்வேர்டு. இதை காப்பி பண்ணி டைரெக்டாகவும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டொமைன் நேம் tamilhotel.in, யூசர் நேம் tamilhot, பாஸ்வேர்டு அதாவது உங்களுக்கு மெயில் வந்ததில் பார்த்து அத்தனையும் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான வெப்சைட்டு இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கான வெப்சைட் tamilhotel.in அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருச்சு. யூஸ் தி ஆப்ஷன் பிலோ டு பில்ட் தி சைட் ஃபார் திஸ் டொமைன். ஸோ இந்த டொமைனை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினது மாதிரி. வீடை நம்ம இனிமே தான் கட்டணும். ஸோ வீடை கட்டுறதுக்கு நம்ம மேனேஜ் ஒரு வெப்சைட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம டொமைன் அட்ரஸ் கிடச்சிருச்சு. உதாரணத்துக்கு tamilhotel அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருந்திருந்தால் அந்த ஹோட்டலுக்கான வெப்சைட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கூகுள் சைட்டில் கிடச்சிருச்சு. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் செட்டப் அப்படிங்கிறத முடிச்சிருங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் செட்டிங் அப் பேஸ்கிட், அதுவே பேஸ்கிட்டை செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான வெப்சைட்டு இப்போ tamilhotel.in. இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களை அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு தனி வெப்சைட், உங்களை பிஸ்னஸுக்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷனும் அதில் போட்டுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட்டு கிடச்சிருச்சு. உதாரணத்துக்கு tamilhotel.in. ஃப்யூச்சரில் யார் வேணாலும் உங்கள் வெப்சைட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டை வெறும் இடம் ஒரு வீடு கட்டுறதுக்கு வெறும் இடம் வாங்கினது மாதிரி இப்போ அந்த வெறும் இடத்த மட்டும் பார்க்காம உங்களுக்கு வீடு கட்டுறதுன்றது தான் நீங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். அதாவது மேனேஜ் யுவர் வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு எடிட் தி வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். எடிட் தி வெப்சைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வெப்சைட் நீங்கள் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.